ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம் ஒரு சூப்பரான ஒரு எள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு சொல்கிறேன். ஒரு கப் வறுத்த எள்ளுங்க. வெறும் வாணலியில் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக கருப்பு உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பல் இஞ்சி, ஒரு பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயங்க, 4-5 தேங்காய் சில்லு, 2 வரமிளகா, ஒரு லெமன் சைஸ் புளி. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலை எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நம்ம கருப்பு உளுந்து அண்டு கடலைப்பருப்பை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். டெய்லி ஒரே மாதிரி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இப்படியே சாப்பிட்டு போர் அடித்து போயிருக்கு நம்மளுக்கு. இந்த மாதிரி நீங்கள் எள்ளு சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அந்த இஞ்சியும் பூண்டையும் உள்ளே போட்டுக்கலாம். நான் ஒரு 4 பேர்த்துக்கு தேவையான அளவு சட்னிக்கு நான் பொருட்கள் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பொருட்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அந்த ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வரமிளகாயும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஃபைனலாக நம்ம ட்ரையாக வறுத்து வச்சோம் இல்லையா எள்ளு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் துருளா கூட சேர்த்திக்கலாங்க, டேஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த புளியும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தக்காளியோட புளி சேர்த்துறதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு கடைசியாக ஃபைனலாக தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு கொத்து நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாங்க. ஃபைனலாக ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு எள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இட்லி, தோசை, இந்த மாதிரி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் தோசையோடு சர்வ் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.